வடிவேல் யாருக்காக 2011 போய் விஜயகாந்துக்கு எதிராக குடிகாரன் என்று ஒரு பிரச்சாரம் பண்ணாரோ அவர்களே இன்றைக்கி வந்து கேப்டனுக்கு ஒரு இராணுவ மரியாதையை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வடிவேலுடைய வளர்ச்சி ஒரு அபார வளர்ச்சி. அதற்கு காரணம் வடிவேலுடைய அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, வடிவேலு திறமையும். அதை நிச்சயமாக ஒத்துக்கணும். ஆமாம், திறமை இல்லாமல் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் வடிவேலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எந்த அளவுக்கு திறமை இருக்குதோ அதை விட பன்மடங்கு கர்வமும். என்னடா ஒரு ஹிட்லர் மாதிரி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னாரு வந்து. ஆமாம் சார் அப்படின்னு. இப்போ நான் ஒருத்தனை கக்கூசில் கழுவு வச்சேன் தெரியுமா அப்படின்னு. நான் என்ன ஒருத்தன் அது மாதிரி தான் கழுவு வச்சான், நான் வளர்ந்துட்டல, என் கீழே இருக்கிறோம்லாம் நான் அதை அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் அந்த மனநிலை கூட இருக்கலாம், அது சரியான மனநிலை கிடையாது. அப்படி கிடையாது, மேபி இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் வர சொல்ல என்னென்ன பேக் ஃபயர் தனக்கு நடந்ததோ ஒரு இன்செக்யூர் குணம்னு கூட சொல்லலாம். வந்து அந்த இன்செக்யூர் குணம் பெரும்பாலும் சினிமாவில் ஜெயிச்சவர்களுக்கு உண்டு. இன்றைக்கும் ரஜினிக்கு இன்செக்யூர் குணம் உண்டு, அஜித்துக்கு இன்செக்யூர் குணம் உண்டு. யாரெல்லாம் அடிபட்டு வந்தாங்களோ அவங்களுக்குலாம் உண்டு. சிவகார்த்திகனுக்கு உண்டு. அப்புறம் ஒரு காமெடி நான் வளர்ந்துட்டார். அது வளர்ந்தாச்சு. ராஜ்கிரனுக்கு வந்து இவர் படங்களில் வாய்ப்பு இல்லை, ராஜ்கிரண் நடிக்கிற படத்தில் நான் நடிக்க மாட்டேன்றார். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டார். இன்னொரு சம்பவம், பேட்டரி காரில் அவர் இருந்தால் என்ன, ஒரு வேளை நடந்திருந்தால் அவர் தான் உங்களுக்கு சினிமாவில் வந்து என்ட்ரி கொடுத்தவர். அந்த காரெலாம் அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வந்திருக்கணும். வந்து அதுதான் வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கணும். இவர் காரில் நம்ம உட்காரமா, இல்லைன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுகு இருக்குது. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு செய்யாறு பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த கலைஞர் 100 விழா நடந்துச்சு. அந்த விழா வந்து ஃபெயிலியர் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். காலியாக இருந்துச்சு, இருக்கைகள் யாரும் வரலை அப்படின்னு பல விஷயங்கள் அதில் பேசப்பட்டுச்சு. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. வடிவேல் அவர்கள் இதில் பங்கேற்றிருந்தார். இந்த வடிவேல் அவர்கள் பங்கேற்றது, மற்ற நடிகர் நடிகைகள்லாம் பங்கேற்றிருந்தாலும் இந்த பேட்டரி கார் மூலியமாக தான் எல்லாருமே அந்த ஸ்டேஜுக்கு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போது வந்து ராஜ்கிரண் அவர்கள் அந்த பேட்டரி காரில் இருந்ததாகவும், வடிவேல் அவர்கள் அதில் ஏறிட்டு அவரை பார்த்ததுக்கப்புறம் உடனே பாதியிலேயே இறங்கிட்டதாகவும் சில தகவல்கள் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டரி காரில் டிரைவர் பக்கத்துலேயே உட்காந்து போய் அந்த இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்ற ஒரு சம்பவம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கலைஞர் 100 விழாவில் சில பர்ஃபார்மன்ஸ் அவர் வச்சுருந்ததாகவும் அது பண்ண முடியாமல் போச்சு, அந்த மாதிரியான அப்செட்டும் இருந்துச்சு அப்படின்ற ஒரு பேசுபொருள் இருக்குது. இன்னொரு விஷயம் இங்கே பார்க்க வேண்டியது, ராஜ்கிரண் அவர்களை பார்த்ததும் அவர் பாதியில் இறங்கிட்டார் அப்படின்ற அப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பிற்காலங்களில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் பெரும்பாலும் அவர்கள் கூட வந்து தொடர்பில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதோட பின்னணி என்னவா இருக்குது? ஏன்னா வடிவேல் அவர்கள் குறித்து இப்போ சமீப காலமாக அதிகப்படியான சர்ச்சை வந்துட்டு இருக்கு. குறிப்பாக விஜயகாந்த் அவர்களின் மரணத்திற்கு பிறகு வரை அந்த பேச்சுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதற்கான பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்படி ஒரு பண்ணியிருக்கக்கூடும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அதாவது இங்கே விஜயகாந்துடைய அந்த இறுதி அஞ்சலிக்கு வரலை. அப்புறம் திரும்ப வந்து அந்த சமாதியில் வந்து அவராவது வந்து ஒரு அஞ்சலி செலுத்திருக்கலாம், அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கலாம். அப்புறம் அவர் ஏதோ ஒரு யாருக்கிட்டையோ அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி செய்தி கேட்டு கதறி அழுதுதாகலாம் சம்பவம் சொல்கிறாங்க. அது நினச்சது அவர் வீடியோ கூட போட்டிருக்கலாம். எந்த அளவுக்கு நம்பகத்தன்மைன்னு தெரியாது. ஆனால் கலைஞர் 100 விழாவுக்கு கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதே போல் வந்தார். இல்லை, வந்து தான் ஆகணும். இல்லை, வருவார். அது வந்து ஏன்னா மாமன்னனில் அப்படி ஒரு கேரக்டர் நடிச்சுட்டு எப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அப்படி உதயநிதியும் அவரையும் புகழ்ந்து பேசுனதெல்லாம் தெரியும். 2011 நடந்த ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுகவுக்கு ஆதரவாக விஜயகாந்துக்கு எதிராகவும் பேசி மன்சூர் அலிகான் ஒரு சூப்பரான ஒரு பதில் ஒன்று சொல்லியிருந்தார். விஜயகாந்த் இறந்த பிறகு மன்சூர் அலிகான் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். இது இந்த அக்குபஞ்சர் மாதிரியான ஒரு மிஷினில் அப்படி படுத்துக்கிட்டு வடிவேல் வரலையே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. சூப்பரான ஒரு வடிவேல் யாருக்காக 2011 போய் விஜயகாந்துக்கு எதிராக குடிகாரன் என்று ஒரு பிரச்சாரம் பண்ணாரோ அவர்களே இன்றைக்கி வந்து கேப்டனுக்கு ஒரு இராணுவ மரியாதையை கொடுத்துட்டாங்க. அதாவது அப்போதைய திமுக அரசுக்கு அவர் போய் அவங்க மனம் குளிர்வதற்காகவும் இவருடைய வஞ்சத்தை விஜயகாந்த் மேல் உள்ள அந்த வன்மத்தை தீர்த்து கொள்வதற்காக அது மாதிரி பேசினார். அதை நீங்கள் கலைஞர் ரசிச்சே இருக்க மாட்டார். வந்து நீங்கள் அந்த கூட்டத்தில் எல்லாரும் இவர் பேசுகிறத வந்து கலைஞர் ரசிச்சே இருக்க மாட்டார். இப்போ அப்படியே மன்சூர் அலிகான் வந்து இப்போ வந்து ஸ்டாலின் முதல்வர் ஒரு இராணுவ மரியாதையை கொடுத்து ஒரு புறப்பான, அதாவது வந்து இந்த தேமுதிக அலுவலகத்தில் நாளுக்கு நாள் அந்த அலுவலக வாசலில் அந்த உடலை வைத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வந்து கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கும்போது தான் அது தீவு திடலுக்கு மாற்ற சொன்னது அரசு தான். இப்போ அந்த வளைவு கூட விஜயகாந்தோடைய பேர் வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் இதுவாக சொல்லிட்டாரு. இப்போது அந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக வருவார்னு முடிவாயிடுச்சு.
ஆக்சுவலாக என்னென்னா நான் கேள்வி நீங்கள் பேட்டரி காரில் முதல்ல நடந்த விஷயம் என்னென்னா அதான் அந்த ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் இருந்து அந்த கார் பார்க்கிங்லேருந்து 1 கிலோமீட்டர் அதுக்கு தான் அந்த பேட்டரி கார் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி கலைவாணர் அரங்கம், அதுக்கப்புறம் சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம், ஒரு வழியாக வந்து ரேஸ் கோர்ஸ் மைதானம் முடிவாயிடுச்சு. ஆக்சுவலாக ரேஸ் கோர்ஸ் மைதானம் வந்து எப்படின்னா அது வந்து ஒரு கோல்ஃப் மைதானம், உங்களுக்கு மேடும் பள்ளமாக தான் இருக்கும். அங்கே ஸ்டேஜே வந்து வித்தியாசமாக போட்டுருக்காங்க. கோல்ஃப் மைதானம் ஒரு சமதளமாக இருக்காது. சரி, ஒரு வழியாக அதெல்லாம் போட்டு முடிச்சு இதெல்லாம் பண்ணியாச்சு. இந்த பேட்டரி கார் வந்தப்போ நயன்தாரா வராங்கன்னு பேட்டரி காரில் ஏறின பிறகு ஒரு 4-5 பேர் ஏறினோடனே இது எனக்கான பேட்டரி கார் கிடையாதா? அப்படிலாம் கிடையாது, ஒரு பேட்டரி காரில் இத்தனை பேர் போனால் தான் அங்கே போய் சேர முடியும் அப்படின்னா அந்த பவுன்சர்ஸ்லாம் இறக்கி விட்டுட்டாங்க. அப்போவே நயன்தாராவுக்கும் முகம் மாறிடுச்சு. முகம் மாறி அந்த முகம் இதுவாகிற வரைக்கும் அந்த ஸ்டேஜ் போய் அங்கே சேரில் போய் உட்கார்ற வரைக்கும் மாறவே இல்லை. திரும்ப வரும்போது ஒரு பேட்டரி கார் பஞ்சாயத்து நடந்தது. என்னென்னா ஒரு பேட்டரி கார் வந்து நிற்குது, நின்ன உடனே ஒரு ஃபேமிலி போய் ஏற போகிறாங்க, அதை தடுத்து நிறுத்துறாங்க. இது வந்து வடிவேல் சாருக்கான பேட்டரி கார், போங்கயா அப்படின்னு சொல்லி ஏறுங்க, வந்து எங்களுக்கு நேரம் ஆகி போச்சு, நாங்கள் கிளம்பணும், இது வந்து என்ன எழுதியாக ஒட்டி வச்சுக்கிறீங்க, அடுத்த காரில் வர சொல்லுங்கள் அப்படி சொன்னது வந்து ட்ரம் சிவமணி. அந்த வீடியோவில் டயலாக் இன்னொரு வார்த்தையை கூட பயன்படுத்தியிருப்பாரு, வேணாம் சொல்லலை, அது நாகரிகம் கருதி அதை சொல்லலை. அவருடைய கோபம் நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் போயிட்டு இருந்தது, ஃபேமிலியோடு வந்திருக்கிறாரு, திரும்ப போயாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவத்தை நான் கேள்விப்படுறேன். திரும்ப அடுத்த வண்டியில் வந்து ஏறின பிறகு பார்த்தீங்கன்னா அது உள்ள ராஜ்கிரண் உட்காந்து வந்துருக்காரு அப்படின்னு பாதிலேயே அவர் நிறுத்தி இறங்கிட்டாருன்னு ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. வந்து என்னையா அப்படின்ற அளவுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது வந்து ஒரு குற்றமுள்ள நெஞ்சா அல்லது வந்து இவர் இருக்கிறதுல நாம் இருக்கணுமா, 2 விதமாக. இன்றைக்கி ராஜ்கிரண் ஒருத்தர் இல்லைன்னா இன்றைக்கி வைகைக்கு போய் வடிவேலுன்னு ஒருத்தர் கிடையாது. ராஜ்கிரண் வந்து ஆரம்பத்தில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ராம்நாடு மாவட்டத்தில் ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர், இளையராஜாவுடைய மிக தீவிர விசிறி. அவர் இளையராஜா தான் அவருக்கான ஒரு முதல் கடவுள், அப்படி ஒரு பெரிய விசுவாசி. என்னை ராசாவின் மனசில் வந்து வெறும் போஸ்டரில் இளையராஜா படத்தை போட்டியே போஸ்டர் அடித்து வச்சுப்பார். நீங்கள் ராசாவின் மனசில் இது பழைய போஸ்டர்ஸ் எங்கேயாவது நீங்கள் இதில் இருந்தால் பாருங்கள், ஒரு ஹீரோ ஹீரோயின் மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க, வந்து இசைக்கடவுள் இளையராஜா, அவ்வளோதான் வந்து என் ராசாவின் மனசில். எல்லாம் வந்து 8 பிட்டு 9 பிட்டு 10 பிட்டு போஸ்டர், அப்படி ஒரு தீவிர இது. அவர் ராஜ்கிரண் வந்து ராமராஜனை வச்சு ஒரு படம் தயாரிக்கிறாரு. இளையராஜா வந்து நான் கால்ஷீட், ஏன்னா இளையராஜாவோட கால்ஷீட் இப்போ குதிரை கொம்பு, நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் வாங்கவே முடியாது. இளையராஜா வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் அப்படி உள்ளே வராருன்னா, பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வெளியே ஒரு 20 பேர், உள்ளே வந்து அவர் அனுமதித்து ஒரு 10 பேர் இப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்து நின்ன உடனே ஒரு தாமால தட்டில் ஒரு கற்பூரம் வச்சு அவர் வந்து சூடம் காமிச்சிக்கிட்டு தான் உள்ளே கூட்டு போவாங்க, ஒரு கடவுள் மாதிரி. அப்படியே போயிட்டே இருப்பார். 5 மணிக்கு இது எனக்கு சொன்ன ஒரு ப்ரொடியூசர் சொன்னது, ஒரு டைரக்டர் சொன்னது, 4ஆவதாக கட்டம் போட்ட சட்டை ஒருத்தர் இருக்கார், அவர் அனுப்புங்கன்னா அவருக்கு தான் காட்சி. அதுதான் இளையராஜா. அதே சமயம் இந்த பாகுபாடெலாம் கிடையாது. இப்போ கூட மிகத்தினா வட்டார வழக்குன்னு ஒரு படம் வந்தது, இயக்குனர் வந்து ஒரு பேசியிருந்தார், ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த படத்துக்கு வந்து இளையராஜா இசையமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவாச்சு. ரொம்ப தயக்கமாக நமக்கெல்லாம் பண்ணி தருவாரா? இன்றைக்கி அவருடைய மார்க்கெட் குறைஞ்சி போச்சு, அது சொன்னாலும் சரி, சிங்கம் தான் என்றைக்காக இருந்தாலும் வந்து அதில் மாற்று கருத்தே இல்லை. இவர் போய் கேட்டிருக்காரு, முதல்ல படத்தை பார்க்குறேன் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அப்புறம் சம்பளம் என்னங்கன்னு ரொம்ப தயங்கமாக கேட்டிருக்காரு. நீங்கள் என்ன சம்பளம் கொடுப்பேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காரு. நீங்கள் சொன்ன சரி சின்ன படம் நீயே கஷ்டப்பட்டு பண்ணுற, ஒரு கணிசமான தொகையை குறைச்சி சொல்லியிருக்காப்புல. ஆக்சுவலாக படத்தை பார்த்தோன்னே ரொம்ப மெல்ட் ஆகிட்டுக்கிறார். மெல்ட் ஆனவுடனே உன்னால் என்ன கொடுக்க முடியுமோ கொடு அப்படின்ற அளவு கடைசியில் வந்துட்டார் அவர். இதுதான் வந்து இயல்பான ஒரு இளையராஜா வருவார். அதை தாண்டி அவர் திமிர் பிடிச்சவர் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது ராஜகிரண் வருவது, ராஜகிரண் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் ராமராஜனுடைய கால்ஷீட், நான் நல்லா பாட்டெலாம் நான் நல்லா சூப்பராக பண்ணித்தரேன், எனக்கு போய் தைரியமாக ஐடியான்னு கவுண்டமணி செந்தில் காம்பினேஷனு ராம்நாட்டில் ஒரு இடத்துல ஷூட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி என்னென்னா மதுரையில் ஒரு முக்கிய டிஸ்ட்ரிபியூட்டருடைய மகள் திருமணம் ராஜ்கிரனுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. இவர் காலையிலே கிளம்பி போயிட்டார். காலையில் போயிட்டுனா அங்கே இருக்கிற ஒரு லாட்ஜில் அவருக்கு தங்கிறதுக்கு ரூம் போட்டு கொடுத்தோன்னே ஈவினிங் தான் ரிசப்ஷனு. காலையிலேருந்து சும்மா தானே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணாரா, அண்ணா இது மாதிரி நம்ம ஊர் பையன் ஒருத்தருக்காப்புல, நம்ம ஏரியா பையன் ஒருத்தருக்காப்புல, உங்களுக்கு பேச்சு துணைக்கு இருக்கும், ஏதாவது உங்களுக்கு தேவை டீ கீ வாங்கி தரணும் அப்படின்னா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா சிட்டா பறந்து வாங்கி வந்து கொடுப்பான் அப்படின்னு. இவருக்கு என்னென்னா நம்ம பாட்டு தனியாக இருப்போம், யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இம்சி ஆகிட போகுது, வேணான்றாரு. இல்லைண்ணா நீங்கள் வச்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் இவனை பிடிக்கலன்னா இங்கே அனுப்பிச்சிடுங்க போயிடுவான் அவன் அப்படின்ற ஒரு முடிவு. சரி வர சொல்லுங்கன்றாப்புல. வந்தால் ஒடுசலாக ஒரு ஆள் அப்படியே ஒரு டவுசர் அதுக்கு மேலே ஒரு கையில் கட்டிக்கிட்டு
அண்ணே வணக்கண்ணே அப்படின்றப்பல வாங்க அப்படின்னா அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நாகேஷ் மாதிரியே அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் ரசிகர். உட்கார பேச ஆரம்பித்தோடனே என்னப்பா இதுன்னா அண்ணே நான் வந்து முனிச்சாலில் தங்கியிருக்கிறேன்னே, நான் நாடகம்லாம் அப்படி சாவு கூத்துக்கு முன்னாடி ஆடிட்டு போவேன், அது மாதிரி வீதி நாடகம் இதெல்லாம் நடிப்பேன், நான் நல்லா கூத்துலாம் ஆடுவேன் அப்படி இப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சுன்னு பாட்டு பாட நல்லா இயல்பாக வடிவேல் இப்போ வரைக்கும் பாடக்கூடியவர். 2 பேருக்கும் ஒரு சிங்க் ஆகிடுச்சு. சிங்க் ஆகி ஒரு உண்மையிலே பொழுது போகிறதே தெரியாமல் அப்புறம் ஒரு கடையில் போய் ஒரு சிகரெட் வாங்கிடுவாங்க, சேர்ந்து போய் ஒரு டீ சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்னத்துக்கு உன் நோக்கம் என்னப்பா அப்படின்னா, அண்ணன் சினிமாக்காரன்னு சொன்னாருங்க, அதனால் ஏதோ வாய்ப்பு இருந்தால் கொடுங்கண்ணே, நடிக்கணும்னு ரொம்ப ஆசை, நான் ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், மெட்ராஸ் வரத்துக்கு கூட எனக்கு காசு இல்லை, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது எனக்கு மெட்ராஸ் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, சரி நான் வாய்ப்பு இருந்தால் சொல்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டார். இப்போ ஷூட்டிங் ப்ராசஸிங் ஆகிடுச்சு, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ராம்நாட்டில் ஒரு ஏரியாவில் கவுண்டமணி இருக்கார், செந்தில், ராமராஜன் இருக்காப்புல. இவருக்கு வடிவேல் ஞாபகம் வரார். அந்த பையன் மதுரையில் நம்ம லாட்ஜில் பார்த்தோமேன்ட்டு இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறார், லேண்ட்லைன் தான் அப்போ. ஓகே. ஃபோன் பண்ணி இன்றைக்கி லாட்ஜில் ஒரு பையனை கூப்பிட்டு வந்தீங்களே அப்படின்னு. ஆமாம் அண்ணே அப்படின்றாப்புல. நாளைக்கு மறுநாள் ஷூட்டிங்கு, நீ ஐயோ அவங்ககிட்ட சொன்னால் இன்றைக்கே தூங்க மாட்டான் அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி கிளம்பி லொக்கேஷனுக்கு போயிடுறாப்புல. போயிட்ட உடனே டக்குன்னு ப்ரொடியூசர் இவர் தான் டைரக்டர்கிட்ட கேட்குறாரு, பாலானந்த் படம்னு நினைக்கிறேன் டைரக்டர். ஓகே சார் நீங்கள் சொன்ன ரைட் சார், அந்த ஒரு கிளி ஜோசிக்காரன் கேரக்டர் இவர் கொடுத்துடலாம் அப்படின்னு மேக்கப்லாம் போட்டுட்டு எழுதுன்னா, இது வந்து என்கிட்ட இவர் சொன்னது சிசர் மனோகர், ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர். ஓகே ஓகே. கவுண்டமணி எப்பவுமே வந்து ஒரு வரக்காப்பியும் ஒரு வர்க்கியும் ஒன்று சாப்பிடுவார், இல்லைன்னா வந்து ஒரு மசால் வடை, அவருடைய இதுவாக தான். இப்போ ஒரு வரக்காப்பியும் ஒரு மசால் வடை வாங்கிடுவான் அப்படின்னு அது சாப்பிட்டோன்னே அப்படி ஒரு உருவம் அங்கேயும் இங்கேயும் போய் வந்துட்டு இருந்தது. யாராம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்கிறதுக்கு வந்துடும், யார் சொன்னதுன்னு இது மாதிரி ப்ரொடியூசர் தான். இப்போ ராஜகிரண் பேர் வந்து அவர் பேர் ஒரு முஸ்லாமியர், அந்த பேர் சொல்கிறாங்க. டேய் இங்கே வா அப்படின்னு. ஆனால் வந்து எந்த ஒரு மதுரை அண்ணன், இதான் முதல் படமா? ஆமாம். ஊர்லேருந்து வரும்போதே மேக்கப் போட வந்தாச்சா அப்படின்னு. இல்லை இங்கே தானே போட்டது அப்படின்னு. ரைட்டு அப்படின்னு கவுண்டமணிக்குள்ளே வாங்கிக்கினார். என்ன சீன் அப்படின்னா, இவர் வந்து கவுண்டமணி பார்த்து கெட்ட காலம் பிறகுதுன்னு சொல்லணும் வந்து. ஆக்சுவலாக அவரை பார்த்து கவுண்டமணி ஒரு மிதிக்கணும், இதான் சீனு. அதே போல் வடிவேல் வந்து கெட்ட காலம் பிறகுதுன்னா யாரை பார்த்தா கெட்ட காலம் பிறகுதுன்ட்டு மிதிக்கிற சீனில் பார்த்தீங்கன்னா மிதிச்சு டயலாக் என்ன வருதுன்னா, இனிமேல் வருவியா, இனிமேல் நடிக்க வருவியா. கவுண்டமணி நிஜமாக மிதிக்கிறாரா? சரி, நல்லா சீன் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினச்சா ப்ரொடக்ஷன் மேனேஜர் சிசர் மனோகருக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் போட்டு மிதிக்கிறாரு அப்படின்னு. போய் பாஞ்சு பிடிச்சி ராஸ்கல் வருவியாடா அப்படின்னா, ஐயோ நான் அடிச்சிட்டாருன்னு கதறாப்லையா. ராஸ்கல் என்னண்ணே விட்டுருந்தா இந்த மிதிக்கிறீங்க என்ன? டேய் என்னடா எல்லாம் சொல்ல 20-25 வருஷமாக வந்து ஒவ்வொருத்தரும் நாடகத்தில் நடிச்சிட்டோம், இதில் நடிச்சிட்டோம், சின்ன வேஷம் கிடைக்குமா டீ கடை முன்னாடி வந்து வருஷக்கணக்கில் இருக்கிறான். இவன் வந்து மதுரையிலேருந்து பொட்டி தூக்கின்னு வந்துடுவான், இவனுக்கு இப்படி ஒரு சீனை கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொன்னது. அன்றைக்கி வடிவேலுடைய வளர்ச்சி ஒரு அபார வளர்ச்சி. அதற்கு காரணம் வடிவேலுடைய அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, வடிவேலு திறமையும். அதை நிச்சயமாக ஒத்துக்கணும். ஆமாம், திறமை இல்லாமல் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் வடிவேலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எந்த அளவுக்கு திறமை இருக்குதோ அதை விட பன்மடங்கு கர்வமும் ஒரு என்ன அது என்னன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொல்லும்போது அப்படி என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ கவுண்டமணி வந்து அடித்தார் அப்படின்னு, இப்போ அதே வேலையை அவர் திருப்பி பண்ணிகிட்டு இருக்காரோ? சரியான. மற்ற நடிகர்களுக்கு, சின்ன நடிகர்களுக்கு அதெல்லாம், ஏன்னா இப்போ நிறைய நடிகர்கள் சின்ன நடிகர்கள் கூட சேர்ந்து நடித்த நடிகர்கள் எல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப மோசமான மனிதர் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் தகவல்கள் சொல்கிறாங்க இல்லையா? அது அப்படி நல்ல ஒரு சைக்காலஜிக்கலாக நல்ல ஒரு கேள்வி சார். இது வந்து நானே விட யோசனை பண்ணது உண்மைதான் இருக்கலாம். நான் வந்து ஒரு சென்னை வந்த புதுசில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதில் வந்து ஒரு மேனேஜர் லெவலில் ஒருத்தர் இருந்தார். அவர் எவனாக இருந்தாலும் என்ன வேலை வேணாலும் பண்ணுவார். வந்து திடீர்னு ஒருத்தர் அவன் வந்தது ஒரு சூப்பர்வைசராக இருப்பான், போய் அந்த கக்கூசு கழுவுன்னுவார். என்னடா அது அப்படின்ட்டு ஒரு நாள் ஒரு பயங்கர டெரர் பீஸு. சரி, சம்பளத்துக்கு இருந்தவனா வேறு வழி கிடையாது, பெரிய கம்பெனி அது வந்து நல்ல சம்பளம். இப்படியான ஒரு ஆளாக இருக்காருன்னா, ஒரு தடவை நான் இப்போ சின்ன வயசில் சாப்பிட்றதுக்கு கூட்டு பண்ணோடனே ரொம்ப பயந்துக்கு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னடா ஒரு ஹிட்லர் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னாரு. வந்து ஆமாம் சார் அப்படின்னு. இப்போ நான் ஒருத்தனை கக்கூசில் கழுவு வச்சேன் தெரியுமா அப்படின்னு. நான் என்ன ஒருத்தன் அது மாதிரி தான் கழுவு வச்சான், நான் வளர்ந்துட்டல, என் கீழே இருக்கிறோம்னா நான் அதை அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் அந்த மனநிலை கூட இருக்கலாம், அது சரியான மனநிலை கிடையாது. அப்படி கிடையாது, மேபி இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் வர சொல்ல என்னென்ன பேக் ஃபயர் தனக்கு நடந்ததோ ஒரு இன்செக்யூர் குணம்னு கூட சொல்லலாம். வந்து அந்த இன்செக்யூர் குணம் பெரும்பாலும் சினிமாவில் ஜெயிச்சவர்களுக்கு உண்டு. இன்றைக்கும் ரஜினிக்கு இன்செக்யூர் குணம் உண்டு, அஜித்துக்கு இன்செக்யூர் குணம் உண்டு, யாரெல்லாம் அடிபட்டு வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் உண்டு, சிவகார்த்திகேயனுக்கு உண்டு.
என்னன்னா எத்தனை பேர் சார் உங்களுக்கு வந்து ஒரு அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியலில் போஸ்டர் ஓட்டணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பொறுப்பு வாங்கணும், அதுக்கப்புறம் வட்டம் இது ஒரு மாவட்ட செயலாளர் லெவலுக்கு வர சொல்ல உங்களுக்கு 3/4 வயசாகிடும், 3/4 கிழமை ஆகிடுவீங்க. ஓவர் நைட்டில் ஒரு இடத்துல வர ஒரே துறை வந்து சினிமா தான். அழியிறதும் அதே துறை. ஒரு காகிதம் போய் கோபுரத்தில் உட்காருது அங்கே தான், கோபுரத்துலேருந்து குப்பையில் தள்ளுறது தான் அங்கே தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இது நடக்கிறது அங்கே தான். அதனால தான் அங்கே வந்து அதிகப்படியான பாலிடிக்ஸ் நடக்கிற இடம் அங்கே தான். உங்களுக்கு மாஸ் மீடியாவை சொல்லுவாங்க, சினிமா அதிகம் அங்கே. அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காரணம் கூட இருக்கலாம். அது ஒரு சரியான காரணமே கிடையாது. அதற்கு பிறகு படங்களும் ராஜ்கிரண் கூட அவர் நடிச்சிருந்தாலுமே கூட ஒரு காலகட்டத்தில் வாசு அவர்கள் படம், அவருடைய பையன் சக்தியை வச்சு முதல் படம் எடுக்கிறார், தொட்டால் பூமலர். அதில் கூட நடிச்சிருப்பாங்க, வடிவேலும் இருப்பார், ராஜ்கிரனும் இருப்பார். ஆனால் காம்பினேஷன் சீன் பெருசாக அதில் இருக்காது உங்களுக்கு. இல்லை, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த காட்சி முடிஞ்சிடுச்சு, அடித்தாச்சு. ஓகே, அடித்து இவருக்கு இதுவாகிடுச்சு, அழறாப்பில் சிசர் மனோகர்கிட்ட தான் அழறாப்பில். ராஜ்கிரனுக்கே மனசு வருத்தம், ஒரு பையன் அவ்வளோ தூரம் இது பண்ணான்ட்டு நீ வந்துடுற மெட்ராஸ் வந்துடு நீ கூட்டின்னு வந்துடுறாரு. ரெட் சன் ஆர்ட் கிரியேஷன்ஸ் ராஜ்கிரனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதில் தான் தொடர்ச்சி அரண்மனை கிளியிலேருந்து எல்லா படங்களையும் எடுத்தவர் வந்து. அதனுடைய ஆஃபீஸ் எங்கிறதுனா நார்த் ஓஸ்மான் ரோடு. இப்போ அது சுந்தரி சில்க்ஸ்ன்னு இருக்குது, அந்த மாடியில் வந்து கீழே வந்து ஒளிப்பதிவாளர் சங்கமும் மேலே இப்போ இவ்வளோ பரபரப்பான நார்த் ஓஸ்மான் ரோடு அப்போ கிடையாது. அங்கே அந்த ஆஃபீஸில் படுத்துன்ட்டு டீ வாங்கின்னு வந்து கொடுக்குறது, இது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர். 2 பத்திரிகையாளர்கள் தான் அங்கே ராஜ்கிரனுடைய நெருங்கிய நண்பர்கள். அந்த சமயத்தில் எனக்கு தெரிஞ்சப்போ நான் ஃப்ரீலான்சர் ரிப்போர்ட்டரை ஒரு தடவை ஒரு அவுட்டோருக்கு கூப்பிட்டு போனாங்க, ராசாவின் மனசுக்கு படத்துக்கு பிறகுன்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் அவுட்டோரில் நம்ம விஜயகாந்த் சொல்கிறோம் இல்லைங்களா சாப்பாடு, அவருக்கெல்லாம் வந்து தாத்தா ராஜ்கிரண். அவருடைய ப்ரொடக்ஷன் சாப்பாடில் ஒரு பெரிய இலை போட்டு எல்லாருக்குமே வந்து ஊர்வன பரப்பன நடப்பன அத்தனையும் அதில் இருந்தது. அப்படி ஒரு சாப்பாடை போட்டு இது படத்தவர் வந்து அந்த ஆஃபீஸில் தான் வடிவேல் இருந்தார். வடிவேல் தங்கியிருந்தார், வடிவேல் இதுவாகிடுச்சு. அப்புறம் ராஜ்கிரண் படத்தில் நடித்தார். அப்புறம் இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் தேவர் மகன், சிங்காரவேலன், தேவர் மகன், அதே சொல்லியிருப்பார் வந்து. ஆமாம். அப்புறம் அவருடைய ரேஞ்சு வேறு மாதிரி ஆகிடுச்சு. ஒரு கருப்பு நாகேஷ்ன்ற அளவுக்கு வந்தாச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி தொட்டால் பூமலரும் படம் வந்து இதுக்கிடையில் ராஜ்கிரனுக்கும் அவருக்கும் ஒரு முரண் ஏற்பட்டுச்சு. அப்புறம் இவருடைய வளர்ச்சி அபாரமான வளர்ச்சி ஆகிடுச்சு. தொட்டால் பூமலரும் படத்தில் 2 பேருக்கு காம்பினேஷன் இருக்காது, ஆக்சுவலாக வந்து இருக்காது. வந்து இவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கான வளர்ச்சி அப்படின்னா, ஒரு இயக்குனர் ஒரு கதை ஒன்று வச்சுருக்கு, அந்த கதைக்கு வந்து ஹீரோ தேடிக்கிட்டே இருக்கார். அந்த கதையை போய் சொல்கிறாரு. சொல்லும்போது கதை கேட்டுக்கிட்டே வராங்க. நாங்கள் சார்லி சாப்ளினுடைய சிட்டி லைட்ஸ் கதையை வந்து இங்கே சொல்கிறீங்க போங்க. இல்லை சார் முழு கதை கேளுங்க சார்ன்றார். கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆகிடுது. கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு. அந்த இயக்குனர் இப்போ வந்து பழவந்தாங்கல்லேருந்து கோடம்பாக்கம் வந்து போவார். பழவந்தாங்கல்ல தான் அப்போ அவர் வீடு. இப்போ வடிவேல் வந்து அப்கமிங்கில் வந்துட்டு வருவார். இவர் என்ன ஆகிப்போச்சு, 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணோன்னே வடிவேலுக்கு இந்த கதையை சொல்கிறாரு. வடிவேலுக்கு ஒரு ஆசை, அப்போயே பாருங்கள் வந்து இந்த கதையில் நான் ஹீரோவை நடித்தேன், எப்போ வேணாலும் ஹீரோவை நடிக்கலாம் சார்ன்றாரு. கதை தான் வந்து பெரிய ஹீரோ நடித்தா பெரிய அளவு, நீங்கள் நினச்சா எதுன்னு வாங்க ப்ரொடியூசருக்கு கூட்டு போகிறேன்னா இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபரை வந்து கூட்டு போயிட்டு கதை இவர் தான் ஹீரோன்னு அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல கதை சொல்ல வைக்கிறார். முழுசாக கதை கேளுங்கன்னா முழுசாக அந்த ப்ரொடியூசர் கதை கேட்டு முடிக்கிறாரு. பிரமாதமாக இருக்குதுங்க, யார் ஹீரோ அப்படின்னு கேட்குறாரு. வடிவேலு தான் ஒன்று. அந்த டைரக்டரை ஏறக்குறைய சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளாத அளவுக்கு தள்ளியிருக்காங்க. அந்த டைரக்டர் யாருன்னா எழில். அந்த படம் என்ன பண்ணா துல்லாத மனம் துள்ளும். எப்படி இது பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு விஜய்க்கு நடிக்க வேண்டிய கதையில் நான் நடிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி, அதெல்லாம் ஒரு பெரிய சாமர்த்தியம் தான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வையாபுரியினால் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் போய் வையாபுரி அப்போ நடிச்சிட்டு இருக்கும்போது வையாபுரிக்கு இப்படி ஒரு கதை இருக்கும்போது அப்போ ஆர்பி சௌத்ரி யாராவது கதை கேட்பார் வந்து. என்ன யாருன்னா நல்ல பசங்க யாருன்னா கதை வச்சுருக்காங்க சார், ஒருத்தர் எழில்னு ஒருத்தர் வச்சுக்கிறார் சார், கதை பிரமாதமான கதை சார், சரி அனுப்பியா அப்படின்ட்டு அவர் கேட்டு அதுக்கப்புறம் அவர் விஜய் கால் ஷீட் அவர்கிட்ட இருந்தது. விஜய்க்கு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க வந்து. ஆக்சுவலாக விஜய் கூட முதல்ல அது எப்படி சாத்தியம் இல்லை, ஒரு கலெக்டர் வந்து கடைசியில் வந்து ரோட்டில் இறங்கி வரதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் அப்படிலாம் டவுட்லாம் கேட்டு இவர் போய் இந்த படம் வந்து கண்டிப்பாக 8 அடிங்க விஜய் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சௌத்ரி கொடுத்த ஒரு நம்பிக்கை தான். ஆனால் தான் சூப்பர் குட்டோடைய 100வது படத்தில் விஜய் நடிக்கிறார். அந்த இதுதான். ஏன்னா ஆர்பி சௌத்ரியின் முதல் அந்த கதை திறன் தான் காரணம். நீங்கள் இப்போ வடிவேலுக்குள்ளே வரும். இது எப்படியாப்பட்ட ஒரு நபர் பாருங்க, எந்த அளவுக்கு இதுவாகிறாருன்ட்டு. இது வந்து எழில் சொன்னது வந்து. அப்புறம் ஒரு காமெடி நான் வளர்ந்துட்டார். அது வளர்ந்தாச்சு. ராஜ்கிரனுக்கு வந்து இவர் படங்களில் வாய்ப்பு இல்லை, ராஜ்கிரண் நடிக்கிற படத்தில் நான் நடிக்க மாட்டேன்றார். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டார். இன்னொரு சம்பவம், ராஜ்கிரண் மாணிக்கம் படத்திற்கு பிறகு அவருக்கு வந்து ஒரு கேரியரில் ஒரு தொய்வு ஏற்படுது. அது 1008 கடன்கள் உருவாகுது. ஒரு ப்ரொடியூஸ் பண்ண படம் வந்து பெரிய டவுன் ஆகுது.
நடிக்கலாமா வேணாமான்ற அளவுக்குலாம் மாறி ஒரு கேப் விடுறாரு. ஸ்ட்ரகிள் பண்ணுற டிஃபென்ஸ் காலனியில் தான் வீடு இருந்தது. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த வீடான்னு தெரியல. ஜெயா டிவி பேக் சைடு வந்து ஒரு தடவை வடிவேலு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்லாம் ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ராஜகிரண் கூட ரொம்ப இதுவாக இருக்கார். ஆமாண்ணே ரொம்ப இதுவாக இருக்கார், நான் கூட பார்த்துட்டு கை செலவு கொடுத்துட்டு வந்தேன், ஏதாவது பிடி செக்ரட்டரி செலவுக்கு ஆகல. அந்த சொல்கிற தொன்மை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. அது வி சேகர் படத்துடைய செட்டுன்னு நினைக்கிறேன். அப்போது இது பண்ணுது இந்த மாதிரியான ஒரு குணம் தான். அதுதான் பேட்டரி காரில் அவர் இருந்தால் என்ன, ஒரு வேளை நடந்திருந்தால் அவர் தான் உங்களுக்கு சினிமாவில் வந்து என்ட்ரி கொடுத்தவர். அந்த காரெலாம் அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வந்திருக்கணும் வந்து. அதுதான் வந்து 2 விதமாக எடுத்துக்கணும். இவர் காரில் நம்ம உட்காரமா, இல்லைன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுகு இருக்குது, 2 விதமாக எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் அப்படி நம்ம போனோன்னா ஒரு 90களில் இந்த 2000 சமயத்தில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். வடிவேலை வந்து திட்டி போஸ்டர்லாம் அவர் வீட்டு முன்னாடி நிறைய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க. அது எதுக்காக, என்ன மாதிரி போஸ்டர் இது? ஏன்னா அந்த போஸ்டர் அப்போ கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம இந்த டைம்லலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது எதுக்காக ஒட்டப்பட்டது அப்படின்ற அந்த சம்பவம் தெரியாது. வடிவேலுக்கும் அப்போயே சில பத்திரிகையாளர்களுக்கும் சிலன்னு இல்லை, விரல் விட்டு எண்ணக்கூடியதில் ஏதோ ஒரு முரண் ஏற்பட்டு ஒரு சின்ன வாய்க்கா வரப்பு தகராறா மாதிரி வடிவேல் எழுந்து அப்படி வீட்டில் வந்து பார்ப்பாராம். பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி வந்து ஒரு பத்திரிகையோடைய போஸ்டர் வந்து ஒட்டி வச்சிருக்கேன், இன்னனும் அடிச்சு. அப்போ நான் வந்து குமுதம் பத்திரிகையில் ரிப்போர்ட்டரில் இருக்கேன். நான் அது சம்மந்தமாக ஒரு கவர் ஸ்டோரி பண்ணி அதை நான் வந்து வடிவேலை காப்பாற்று. என்கிட்ட இன்னும் காப்பி இருக்குது, என்கிட்ட ஆதாரம் இன்னும் வந்து அதனுடைய காப்பி இருக்குது. அதில் வடிவேல் ஞாபகம் வச்சிருக்காரா இல்லையா தெரியல. வேதவள்ளி ஸ்ட்ரீட்டில் அதே வீட்டில் இப்போ இருக்கிற வீடு இப்போ இவ்வளோ பெரிய வீடு கிடையாது. அப்போ சின்ன வீடு. வந்து 2002 பிஆர்ஓ ரியாஸ் சொல்லி நான் போய் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ பண்ணி என்னை போட்டு பிளாக்மெயில் ஜேர்னலிசம், என்னை போட்டு தூங்க விடலன்னு என் வீட்டை சுற்றி ஒட்டிடுறாங்க. நான் எங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் போனால் நான் வரது தெரிஞ்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வாசல்லே ஒட்டிடுறாங்க, ஷூட்டிங் வேன்லேயே ஒட்டிடுறாங்க. என்ன போஸ்டர் அது? அது நிறைய இதுவெல்லாம் இருக்கும். அது திடீர்னு பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு ஆண்மை இல்லை, அப்புறம் அது இதுன்ட்டு அது உங்களுக்கு இந்த மஞ்சள் பத்திரிகை மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும்போது ஒரு தவறான ஒரு விஷயந்தான் வந்து இது நடந்தது. வந்து சும்மா இந்த போஸ்டரில் டார்ச்சர் பண்ணுறது. வடிவேலுக்கு நிறைய அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்தித்து தான் வந்திருக்காரு. அதுக்கான காரணமாக இதுவும் இருக்குது. நான் அது சம்மந்தமான ஒரு பேட்டி கட்டுரை இதெல்லாம் எழுதி இதுவாக வந்திருக்குது, கவர் ஸ்டோரியாக வந்து இதெல்லாம் நடந்திருக்குது. இது கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள். அது அப்புறமா வந்து அது வந்த பிறகு கொஞ்சம் அந்த வடிவேல் தரப்பில் தப்பு இல்லை, இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு அது குறைஞ்சி போச்சு. இப்படிலாம் இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்காரு. இப்போலாம் என்ன ஞாபகம் வச்சுருக்காரான்னு கூட தெரியாது. கண்டிப்பாக இப்போ ஞாபகம் வச்சுருப்பார், இவ்வளோ மீடியாவில் இருக்கீங்கன்றதுனால. இதுதான் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் அவர்களுக்கான அந்த பிரச்சனை அப்படின்றது அவர் பழகிய நபர்கள் கூடயும் அவரை ஏற்றிவிட்ட நபர்கள் கூடயும் அதிகமாக இருந்திருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுதுன்றது இதுலேருந்து தெரியுது. மீண்டும் ஒரு நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.